வணக்கம். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து இந்தந்த உறுப்பு இதுக்கு தானே எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு வகுத்து வச்சுருக்காங்க இல்லையா. இப்போது நம்ம இடது கை கழுவுறதுக்கு வலது கை திங்கிறதுக்கும்பாங்க இல்லையா. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. 2 கையாலையும் 2 வேலையும் செய்வேன். இடது கையில் அடிப்பட்டப்போ வலது கையால் கழுவுனேன், வலது கையில் அடிக்கட்டப்போ இடது கையால் தின்னேன். அதே மாதிரி இன்னொரு வேலையும் 2 கையிலையும் செய்வேன். நீங்கள் பாருங்களேன். வலது கை இதில் வந்து என்ன ஒன்றுன்னா திசை தான் மாறும் எனக்கு. இது வந்து கையெழுத்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அன்புள்ள தேன்மொழி. ஓகேவா? இது வலது கையால் எழுதியிருக்கேன். பாருங்கள், இது இடது கை தேர்க்க, வலது கை தேர்க்கு. இது இடது கையால் எழுதுகிறேன். பாருங்கள், அதையே தான் எழுதுகிறேன். கொஞ்சம் கையெழுத்து வித்தியாசம் வரும், ஆனால் எழுதுவேன். என்னடா அன்புள்ள இது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இப்படி எழுதுகிறேங்க. ஆனால் வந்து நான் வந்து ரெகுலராக எழுதிட்டு இருந்தப்போ நம்ம வலது கையில் என்ன எழுதுகிறனோ அதே கையெழுத்து வந்து எனக்கு இடது கையில் வரும். இது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிறேன். இந்த திடீர்னு இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. அதனால் வந்து இதை வந்து நான் எழுதுகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து இப்படி மாற்றம் வருது. அதே வந்து ரெகுலராக எழுதிக்கிட்டே இருந்தேன்னா கையெழுத்து அழகாக இருக்குது. இடது கையால் எழுதியிருக்கேன். எழுதுங்களா? அன்புள்ள தேன்மொழி வந்து நான் கல்லூரியில் வகுப்பு எடுக்கும் பொழுது வலது கையை வலிச்சதுன்னா இடது கையால் போர்டில் ரொம்ப ரெகுலராக எழுதுவேன். ஒரே மாதிரி இருக்கும் என்னுடைய கையெழுத்து அப்போது. இப்போ ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே ஆகிறதுனால இந்த இடது கை இந்த மாதிரி எழுதியிருக்கு. நல்லா இருக்குங்களா? முயற்சி தானே எல்லாமே. நான் கொஞ்ச நாள் ரொம்ப முயற்சி பண்ணி தான் பண்ணினேன். ஆனால் நான் அடிக்கடி வேலை செய்யும் போகிறேன். வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை செய்யும்பொழுது ஏதாவது ஒரு கையில் அடிபட்டுடும். ஆனால் இந்த கையில் அடிபட்டால் இந்த கையால் செய்வேன், இந்த கையால் அடிபட்டால் இந்த கையால் செய்வேன். அதே மாதிரி தையல் வந்து எம்ப்ராய்டிங்கு போடுறது, ஒட்டு தையல் போடுறதெல்லாம் வந்து இடது கையால் செய்வேன். ஆனால் நூல் கட்டுறது மட்டும் வலது கையால் தான் விருப்பம் வரும். வலது கையால் தான் கட்டுவேன். முயற்சி தான் எல்லாமே.